சரி பொண்ணி, நான் வேணா நான் காசு கொடுக்குறேன்டா, நீ அதை கொண்டு போய் கொடுத்துட்றியா? என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு எதுங்க காசு? இல்லடாம்மா, எனக்கு வந்து ராமசாமி என்ன சம்பளம் கொடுத்தாங்களா, சரி சாப்பாட்டு செலவுக்கு இருக்கட்டும்னு நான் பார்த்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட சாப்பாடு செலவுலாம் உங்கள்கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன்டா. 2000 ரூபா கொடுத்தாரா. சரி முதல்ல போய் மளிகை கடையில் வர நம்மளுக்கு கடன் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தால் ஒரு மாதத்துக்கு இப்போ பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன்டா. அப்படியாங்க? சம்பளம் கொடுத்துட்டாரா ராமஸ்? ஆமாண்டா, இப்போதான்டா கொடுத்தாரு, 2000 ரூபா கொடுத்தாருடா. அது இருக்குடா. சரி அதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே நீ பேசிட்டு மறந்துட்டேன்டா. சரிங்க சரிங்க. சரி இப்போ என்னங்க பண்ணலாம்? நீ 1000 ரூபா நான் கொடுக்குறேன், 1000 ரூபா நீ ஃபீஸ் பாப்பாட்டு கொடுத்து விட்டுரு. 1000 ரூபா வச்சு நீனால சமாளிச்சுக்க முடியுமா? சரிங்க, இத்தனை நாள் அதுவும் கூட இல்லாமல் சமாளிச்சேனாமா. இப்போ 1000 ரூபா வச்சு என்னால் சமாளிக்க முடியாதாங்க? கண்டிப்பாக சமாளிச்சிடுங்க. நீ மளிகை கடைக்காரன் எனக்கு மட்டும் நான் போய் சொல்லிடுறேம்மா, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி. இந்த ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் மட்டும் நான் வாங்கிட்டு வரேன், சரியா? அதுக்கப்புறம் வேணா நம்ம எதுவும் பண்ணிக்கலாம்டா. சரிங்க, நீங்கள் போய் சொல்லிடுங்க. இல்லாமா, நீ நாளைக்கு போய் 1000 ரூபா கொடுத்துருமா. 1000 ரூபா கொடுத்துட்டு நீ யூனிஃபார்ம் வாங்கிக்கோ, ஓகேவா? சரிங்கப்பா. சரி, நீ யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அழுகு பண்ணாமல் வச்சுக்கணுமா? அதைத்தான் நீ 2 வருஷத்துக்கு போட்டுக்கணும், ஓகேவா? அம்மா அப்பானால சும்மா சும்மா வாங்கி தர முடியாது. நீட்டாக டெய்லி வந்து துவைச்சி போட்டு எடுத்து காய வச்சுக்கணும். காலைல போனால் நீ நீட்டாக போட்டுட்டு போகணும், புரியுதாடா? அப்பானால சும்மா சும்மா யூனிஃபார்ம்லாம் வாங்கி தர முடியாது. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடாதம்மா, என்னால் சுத்தமாக முடியாது. இல்லைப்பா, நான் கிழிக்க மாட்டாங்கப்பா, பத்திரமா வச்சுக்கிறேங்கப்பா. சரிடா குட்டி, சரி நீ வந்து பார்த்துக்கோ, சரியா? இந்த 1000 ரூபா பொன்னி, இந்தாம்மா 1000 ரூபா அவளுக்கு கொடுத்து விட்றம்மா. இன்னொரு 1000 ரூபா தர, நம்ம 2 பேரும் போய் மளிகை கடையில் போய் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், சரியாம்மா? சரிங்க, நம்ம கிளம்பலாமாங்க? எடுத்து வச்சு காலையில் நம்ம பொண்ணு போகையில் ஸ்கூலுக்கு போகையில் கொடுத்து விடுமா. இப்போ கொடுத்துடாத, தொலைச்சி போடுவா. அதனால காலையில் போகையில் கொடுத்துரு, சரிவா? நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க. சரி நீலா, நீ பாப்பாங்களை 2 பேர்த்த பார்த்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, சரியா? சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேங்கம்மா. நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி வாங்க, நமக்கு போய் கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம். அப்புறமா மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி பொன்னி, சரி எந்திரி வா, நம்ம போகலாம்.